Assalamualaikum. Hello everyone. I'm Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியாக செய்யக்கூடிய கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக வறுப்பட்டு வந்துருச்சு. அடுத்து இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி, நான் காட்டியிருக்கேன்ல அந்த அளவுக்கு புளி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நாம் ஏற்கனவே பருப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுருந்தோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, புளிலாம் சேர்த்துருக்கோம்ல, இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கும் போதே பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இது எல்லாம் பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்ததும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல, அதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுருவோம். பச்சை வாடை போய் கொஞ்சம் முருகி வரும்ல சரசரன்னு, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சின்னதாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சின்னதாக சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி கருவேப்பிலை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா வறுத்து சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன். அடுத்து இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையே வந்து நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குறா இருந்தால் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து வேறு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிடுவோம். இப்போ வேறு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிட்டேன். உங்கள் சட்னி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு. அதனால் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சட்னியில் வந்து சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. பொதுவாக வந்து புதினா சட்னி, மல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னிலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், மீடியமாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக இந்த பதத்தில், அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக சேர்த்துருக்கேன். உப்பும் இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஃபைனாக நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்கா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமகமான வாசனையோடு இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது, வேணும்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.